மாடுகளுக்கு நம்ம ஒரு கழனி ஃபுல்லாமே வந்து தீவன பயிர் நட்டிருப்போம். சரி மாடுகளுக்கு மதியம் ஆயிடுச்சு தீவன பயிர் அறுத்து போட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு பார்த்தா தெரியுது, ஃபுல்லாமே வந்து இந்த பூண்டு வந்து ஃபுல்லாகவே அப்படியே பரவிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து கொய்யா மரத்துக்கு அடியில் சும்மா லைட்டாக இருந்துச்சு. மழை துளிகள கொஞ்சம் விழுந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் வந்து நம்ம தண்ணீர் பாய வச்சோம். இதனால் பார்த்தோம்னா அந்த விதைகள் ஃபுல்லாமே வந்து கொஞ்சம் பரவ ஆரம்பிச்சிருச்சு. ஃபஸ்ட்டு வந்து லைட்டாக இருந்துச்சு. ஃபுல்லாகவே வந்து பரவ ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து இப்படியே விட்டோம்னா நம்ம தீவன பயிர்லாம் வந்து அவ்வளோ சரியாக முளைக்காது. அதுவும் இல்லாமல் வந்து சத்து இருக்கலாம் வந்து மொத்தம் இந்த புல்லுக்கு தான் போகும். தீவன பயிருக்கு வந்து அவ்வளோ சத்து போகாது. அதனால் பிடுங்க ஆரம்பிச்சிட்டோம். நம்ம இது பிடுங்கி போட்டாலும் மாடு வந்து தின்னாது. பிடுங்கி ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணணுங்க. அதுக்கு இது ஃபுல்லாக பிடுங்கவே கரெக்டாக வந்து 1 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. அப்போ கூட சைடில் அப்படியே ஒரு ஒரு செடிகள்லாம் அப்படியே இருந்துச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, இவ்வளோ க்ளீனாக பிடுங்குறதே கொஞ்சம் பரவாயில்ல. பிடுங்குறதுக்கு அப்புறம் ஃபுல்லாக பார்க்குறதுக்கு வந்து நல்லா இருந்துச்சு. தீவன பயிர் வந்து கொஞ்சம் நல்லா தனியாகவே தெரிஞ்சிச்சு. பிடுங்குறதுக்கு அப்புறம் இது மாதிரி எல்லாமே கும்பல் கும்பலாக அப்படியே எடுத்துன்னு போயிட்டு குப்பையில் கொட்டிட்டு, அதுக்கப்புறம் மாடுகளுக்கு தீவன தட்டி எடுத்து போட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு தாங்க வந்துட்டோம்.